வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் இடையிலான போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாருங்க. என்னங்கடா திடீர்னு தமிழ்நாடை பற்றி பேசுகிறாங்க? அவங்க வழக்கமாக திராவிடத்தை பற்றி தானே பேசுவாங்க. எல்லாரும் ஈங்கிறதுக்கு எல்லாமே திராவிட மாடல், திராவிடம்ன்றவங்க இப்போது தமிழ்நாடு வேர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரட்டிவை கட்டமைக்க பார்க்குறாரு ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், இது வரைக்குமே தாவேகாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தாவேகா வேர்சஸ் திமுக அப்படின்ற நேரட்டிவை தான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதிமுகவும் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படி தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு இது ஒரு பயமாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஆளுங்கட்சியில் நிறைய பாருங்களேன், டெய்லி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக போராட்டங்கள், ஒவ்வொரு இடத்துலையுமே போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இருந்து வாக்காளர்களுடைய கவனத்தை மடைமாற்றம் செய்யணும், திசை திருப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு நேரட்டிவை செட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த நேரட்டிவ் தான் தமிழ்நாடு வேர்சஸ் என்டிஏ அப்படின்றது. அங்கே அதிமுகவை கூட அவங்க கொண்டு வரல, என்டிஏ அப்படின்றாரு. இந்த தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்ற அந்த நேரட்டிவ் தேர்தல் களத்தில் பிக்கப் ஆகும். அதாவது இந்த பைனரி ஆப்போசிட் இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா அதில் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அதை தான் செஞ்சாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில். அதை தான் திமுக செய்து வெற்றியும் கணிசமாக இல்லை, ஓவர்வெல்மிங் வெற்றியை அடைஞ்சாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது இதில் அதே பழைய பல்லவி புதிய சூழலில் மாற்றி கொடுக்கறதுன்றது மக்கள்கிட்ட எடுபடுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிங்க. நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த கேள்வி, அதாவது தமிழ்நாடு வேர்சஸ் என்டிஏ அப்படின்றது வாக்கு களத்தில், தேர்தல் களத்தில் எடுபடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம்.